சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ சிக்கனை வாங்கி இந்த மாதிரி கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகத்தூள், உப்பு, போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதில் பாதி அளவு இஞ்சி, 2-3 கிராம்பு, பட்டை மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். இதுக்கு ஸ்டார் அனீஸ் எல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இந்த குக்கரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். அதே போல் 2 பெரிய வெங்காயத்தையும் இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கணும். சிக்கன் குருமாவுக்கும் சிக்கன் குழம்புக்கும் சின்ன வித்தியாசம்தான். ஆனால் குருமாவை நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. குழம்பு தான் கொஞ்சம் வித்தியாசமாக சாதத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 2க்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூள் 4 ஸ்பூன் போட்டால் போதும். இது சிக்கன் குழம்பாக வைக்கிறீங்கன்னா 4 ஸ்பூன் பத்தாது, ஒரு 6-7 ஸ்பூனாவது போட வேண்டியிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் போட்டு, உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால இப்போ போட வேண்டாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். அதனால் மல்லித்தூளும் மிளகாத்தூளும், வெங்காயம், தக்காளி, தட்டி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, இந்த கலவையை மட்டும் நம்ம சேர்த்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அல்லது 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி, நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் எவ்வளோ நேரம் வேக வைப்பீங்களோ அந்த டைம் 3 இல்லை 4 விசிலில் எடுத்துட்டாலும் அது வெந்துடும். இப்போ கசகசா 1 டீஸ்பூன் அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நல்ல சுடு தண்ணியில். தேங்காயும் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. 2யும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் குழம்பா வைக்கிறதா இருந்தால் அந்த கசகசா தேவையில்லை. இது குருமாங்கிறதுனால கண்டிப்பாக கசகசா அல்லது கசகசா இல்லை அப்படின்னாக்கா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காயும் கொஞ்சம் தாராளமாக அரைச்சி விடணும். ஒரு அரை மூடி தேங்காயாவது இந்த 1 கிலோ சிக்கனுக்கு தேவைப்படும். அவ்வளவையும் நீங்கள் அரைச்சி இதில் கலந்து திரும்பவும் கொதிக்க வச்சுக்கோங்க. இதை இப்போ தாளித்து விடணும். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம எண்ணெயில் தாளித்து இதில் ஊற்றிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது வேக வச்சுருக்கிற சிக்கனில் நீங்கள் கலந்து தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொதிக்க வைக்கல. அதனால நல்லா ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் விட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிச்சதுன்னா குழம்பு நல்லா இருக்காது இந்த குருமா. அதனால் நல்லா கொதித்த உடனேயே மல்லித்தழையை தூவி நீங்கள் இறக்கிக்கலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே இது சாப்பிட்றதுக்கு இந்த குருமா நல்லாயிருக்கும். சாதத்துக்கு வேணும்னாக்கா தேங்காயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லாட்டி தேங்காயே இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா அது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தூளும் கொஞ்சம் கூட போட வேண்டியிருக்கும். இது மல்லித்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதே போல் சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது கொஞ்சம் வெண்ணெய் போட்டு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக இருக்கும். இந்த 2ம் சேர்ந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்.